முதல் விஜய் நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள் எல்லாத்தையுமே நான் அப்படியே முற்று முழுதாக புறந்தல்றேன். ஏன்னா விஜய் பேசியிருக்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். அவர் சொல்லியிருக்கிறது தான் பிராக்டிக்கலி ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து, அவர் எப்போதும் சொல்லுவார்ல நண்பா நண்பீஸ்ன்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து இவ்வளவு நாளா ஒரு அண்ணனா பேசிட்டு இருந்தாரு. இப்ப அதுல இருந்து ஒரு படி மேல போய் பேசியிருக்கதான் நான் பாக்குறேன். ஏன்னா உண்மையாகவே நீட் மட்டும்தான் உலகமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பாததனுடைய விளைவுதான் 24 உயிர்களை பலி கொடுத்திருக்கோம். விஜய் என்ன சொல்றாருன்னா, உலகம் அது இல்லைன்னு சொல்றாரு. விஜய் மாதிரியான ஒரு நபர் சொல்லும்போது அது ஒரு பாசிட்டிவா பேசிடுறேன். ஏன்னா விஜயோட அரசியலை விமர்சிக்கலாம், ஆனால் அவருடைய திரையுலக பயணத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய வீச்சு என்னன்னு உங்களுக்கே தெரியும். பல கோடி ரசிகர்களை இன்னைக்கு அவர் வச்சிருக்காரு. அதுல குறிப்பா இந்த யூத் டார்கெட் பண்ண படங்கள் தான் அவருடைய படங்களா இருக்கு. அவருடைய மெசேஜஸ் கரெக்டா போய் சேருதுங்கிற பொழுது அவர் சொன்ன இந்த வார்த்தை அரசியல் ரீதியாக குத்தி கிழிக்கப்படும் என்பது அவருக்கு தெரியும். இதை சொன்னா இப்படி எல்லாம் சொல்லுவாங்க தலைவரே, அவருக்கு அந்த உரை எழுதும் போது அல்லது உரை எழுதிய நபருக்கே கூட தோன்றி இருக்கும். அதை மீறிதான் அவர் பேசுறாரு. அனிதா என்ற ஒரு பெண் உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடினார். நான் அதை மனப்பூர்வமா அந்த சட்ட போராட்டத்தை நான் மதிக்கிறேன். அவருக்கு சட்ட போராட்டத்துக்கு உதவிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது மிகப்பெரிய முக்கியமான வழக்கறிஞர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அனிதாவுக்கு ஏதோ ஒரு காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால அவங்களை வந்து சேர்த்து விட்டு அவங்களை படிக்க வச்சிருக்கலாம். அவருக்கு சட்ட போராட்டத்துக்கு உதவிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அல்லது மிகப்பெரிய முக்கியமான வழக்கறிஞர்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அனிதாவுக்கு ஏதோ ஒரு காலேஜ்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால அவங்களை வந்து சேர்த்து விட்டு அவங்களை படிக்க வச்சிருக்கலாம். சோ இதனுடைய அர்த்தம் வந்து அனிதாவினுடைய ஏங்க ஒரு 478 மதிப்பெண் எடுத்த ஒரு பெண்ணை வந்து நீங்க வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்க சொல்லுவீங்களான்னு இல்ல. இன்னைக்கு என் தங்க உயிரோட இருந்திருப்பால.